2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த முதன்மை மற்றும் மாவட்ட நீதிபதி ஒருவர் கடந்த நவம்பர் இறுதியில் ஓய்வு பெறுவதாக இருந்தது. இந்த நிலையில் சம்பந்தமே இல்லாமல் அடுத்தடுத்து சில உத்தரவுகளை பிறப்பித்ததால் நவம்பர் 19ஆம் தேதி அவரை அந்த மாநில ஹைகோர்ட் சஸ்பெண்ட் செய்தது. இது அவர் மீதான ஒழுங்கு நடவடிக்கையாக அறிவிக்கப்பட்டது. ஹைகோர்ட் உத்தரவை எதிர்த்து சம்பந்தப்பட்ட நீதிபதி சுப்ரீம் கோர்ட்டில் முறையிட்டார். தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் விசாரித்தது. மனுதாரர் சார்பில் ஆஜரான வக்கீல் மனுதாரர் தரப்பு வாதங்களை முன்வைத்தார். மனுதாரர் நன்மதிப்பை பெற்றவர், அவரது பதவிக்காலத்தில் சிறப்பாக பணியாற்றியவர். நீதிமன்ற உத்தரவுகளை பிறப்பித்ததை காரணம் காட்டி அவரை பணியிடம் நீக்கம் செய்தது தவறு, இதை சுப்ரீம் கோர்ட் ஏற்கக்கூடாது என்றார். இதை கேட்ட சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் கூறியதாவது: மத்திய பிரதேசத்தில் நீதிபதிகளின் ஓய்வு வயதை 60 61 உயர்த்தும்படி அந்த மாநில அரசிடம் சுப்ரீம் கோர்ட் வலியுறுத்தியிருந்தது. அதன்படி சம்பந்தப்பட்ட நீதிபதியின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு நவம்பர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் கூட தெரியாத அவர் பணி ஓய்வு பெறுவதாக நினைத்து கடைசி நேரத்தில் சம்பந்தமே இல்லாமல் சில உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். அவர் மீதான ஒழுங்கு நடவடிக்கை குறித்து தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு மூத்த நீதிபதியிடமிருந்து இதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. தேவைப்பட்டால் அவர் ஹைகோர்ட்டில் நேரடியாக முறையிட்டிருக்கலாம். அதேபோல் சுப்ரீம் கோர்ட்டில் அவர் வழக்கு தொடர்ந்ததற்கு பதில் ஹைகோர்ட்டையே அணுகியிருக்கலாம். அவரது செயல் அதிருப்தி அளிக்கிறது. ஓய்வு பெறுவதற்கு முன் மனுதாரர் சிக்ஸர் அடிக்க துவங்கியுள்ளது துரதிர்ஷ்டவசமானது. ஓய்வு பெறும் முன் அடுத்தடுத்து உத்தரவுகள் பிறப்பிக்கும் பழக்கம் நீதிபதிகள் இடையே தற்போது அதிகரித்துள்ளது. இதுபோன்ற நடவடிக்கையை ஏற்க முடியாது. மனுதாரர் தனக்கான நிவாரணம் கோரி ஹைகோர்ட்டை அணுக வேண்டும். 4 வாரத்திற்குள் ஹைகோர்ட் அதை விசாரித்து வழக்கை முடிக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் உத்தரவிட்டது.